இல்ல குறிப்பா இப்போ என்ஐஏ இத டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த தகவல் உறுதியானதா என்ஐஏவுக்கு மாறுமா குறிப்பா? இல்ல முக்கியமா. ஏன்னா என்ஐஏவுடைய ரோல் வெறும் டெரர் அட்டாக் அந்த மாரி விஷயங்கள் மட்டும் இல்ல. வெளியில இருந்து இந்தியா மீதான எந்த வகையான தாக்குதலாக இருந்தாலும், அது போதைப் பொருள் கடத்தல் விவகாரமாகட்டும், இல்ல மற்ற என்ன மாரியான விஷயமா இருந்தாலும், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்துருவாங்க. ஏன்னா, இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட மாநில காவல்துறையினர் விசாரிக்கிறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். மற்ற பிற மாநிலங்களுக்கு போய் அவங்க ஆதாரங்களையோ, தகவல்களையோ சேகரிக்கிறதுல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். வெளிநாடு உதவிகளை கேட்கறதுல இருந்து இன்டெல் ரிக்வெஸ்ட்கள்லாம் வாங்குறது வரைக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். பட் தேசிய புலனாய்வு விசாரணை அமைப்பு கிட்ட போகுது, என்ஐஏ கிட்ட போகுது அப்படின்னா, அவங்களுக்கான பரந்துபட்ட சுதந்திரம் அப்படின்றது இருக்கு. இப்ப இது சம்பந்தமா தமிழ்நாட்டுல யாரையும் விசாரிக்கணும்னா அவங்க இம்மிடியட்டா அந்த விசாரணையை தொடங்குவதற்கான முகாந்திரங்கள் அத்தனையுமே இருக்கு. இது இதோட தொடர்ச்சியை நம்ம அதுக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது ஏதோ டெல்லியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து தயார் செய்யப்பட்டு இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது இல்ல. இது இந்த சம்பவத்துல ஹரியானா மாநிலம் சம்பந்தப்பட்டிருக்கு, ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சம்பந்தப்பட்டிருக்கு, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழியா கொண்டு வரப்பட்டதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு, பஞ்சாப் மாநிலத்துல ஏதேனும் சதித்திட்டம் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு, எல்லை தாண்டிய பயங்கரவாதம். ஏன்னா இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 2 மருத்துவர்கள்ல ஒரு மருத்துவர் ஜெய்ஷ் இ முகமது அமைப்புடைய போஸ்டர்களை பேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அது பத்தின சிசிடிவி கேமரா காட்சிகள் உளவுத்துறைக்கு கிடைச்சு, உளவுத்துறை அவரை ஏற்கனவே கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வச்சு ஏற்கனவே அரஸ்டும் பண்ணிட்டாங்க. அந்த அரஸ்டுடைய நீட்சி தான் இது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.